வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் முளைக்கிறோன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா 43,060 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்டை, அதாவது நேற்று மார்க்கெட் அது முன்னாடி நாள் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓரளவு ஸ்ட்ராங்காக மேலே போய் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த 43,060 இல்லை 42,060 இந்த மாதிரி இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சில்வர் மார்க்கெட் ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தாலும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் கொஞ்சம் ப்ராஃபிட் இல்லை கொஞ்சம் சந்தேகம் வந்தால் கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிடலாம். ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு பார்த்திங்கன்னா சில்வரோட ஓவரால் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்படின்ற காரணத்தினால ஒரு தெளிவான அட்வைஸ் கொடுத்துருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த 43,020 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக அப்படின்றது நேற்று அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் வச்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பல முறை இந்த இடத்துல தொட்டு மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. அந்த அடிப்படையில் இந்த இடத்துல ஓப்பன் ஆன உடனேயே மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சு இந்த 43,260 அப்படின்ற இடத்த பிரேக் பண்ணுற சமயத்தில் இந்த இடத்துல பை சிக்னல் கொடுத்துட்டு கொஞ்சம் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் நம்ம பல முறை நேற்று வீடியோ அனாலிசிஸில் காமிச்சிருந்தோம் எத்தனை தடவை இந்த இடத்துல மார்க்கெட் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்றத. அந்த அடிப்படையில் மார்க்கெட் மேலே போக முடியாமல் இதுக்கு மேலேயும் போக முடியாமல் இருந்த சமயத்தில் குட்விலோட சார்ட்டிங் டூல் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வலுவை இழந்துடுச்சு. அதனால் கீழே வர்றதுக்கு ஓரளவு வாய்ப்பு உண்டு அப்படின்ற ஒரு முக்கியமான வார்னிங்கை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து நம்ம மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. தொடர்ந்து ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. கடைசி இறுதியாக பார்த்திங்கன்னா இந்த 43,000க்கு மேலே போகிறப்போ நம்ம சார்ட்டிங் டூல் வர பை சிக்னல் கொடுத்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக நடந்திருக்கு. என்னெல்லாம் எதிர்பார்த்தனோ உங்கள் எல்லாருக்கும் எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த 43,200 அப்படின்ற ஒரு இடத்த பற்றி போன வாரம் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த இடத்துல பழைய கான்ட்ராக்ட் எடுத்து வச்சு இந்த 43,200 மற்றும் 43,600 அப்படின்றதோடைய எவ்வளோ முக்கியமான இடம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும். ஒரு ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டியது ஒரே விஷயந்தான், சில்வருடைய ஓவரால் ட்ரெண்ட் வந்து ஓரளவு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. கடந்த 2-3 நாளாக நம்ம பார்த்த பவுன்ஸ் பேக் ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லுவாங்க. லாபத்தை புக் பண்ணுற காரணத்தினாலேயோ ஓரளவு ரீட்ரேஸ்மெண்ட் சொல்கிறதுனால தான் மார்க்கெட் மேலே போகுது. அதனால தான் நாங்கள் உங்கள்கிட்ட பல முறை வார்னிங் கொடுத்துருந்தோம். என்னென்னா ஓரளவு ப்ராஃபிட் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பை சிக்னல் எக்ஸாக்டாக கொடுத்துருந்தது ஏப்ரல் 2ஆம் தேதி. ஓரளவு நல்ல ப்ராஃபிட் வந்தோன்னே இல்லை சந்தேகம் வர மாதிரி இருந்தால் கூட புக் பண்ணிவிட்டு டக்குன்னு வெளியே வந்துடலாம். ஏன்னா நம்ம சார்ட்டிங் டூல் கரெக்டான டைரெக்ஷனில் நேற்று பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக நமக்கு மார்க்கெட் பையிங்கில் போகிறதுக்கு வலுவை இழந்துடுச்சு, செல்லிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை காமிச்சிருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. கரெக்டாக இதே இடத்துல தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த 43,200 260 இந்த சின்ன இடத்த தாண்டி மார்க்கெட் மேலே நின்னால் தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக ஓரளவு அன்றைக்கி மார்க்கெட் மேலே போய் இந்த 43,600 அப்படின்ற இடத்த தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி அது நடக்கலை அப்படின்னா அடுத்த முக்கியமான இடம் 43,020. இந்த இடத்துல நம்ம பல முறை பார்த்துட்டோம். மார்க்கெட் ஓரளவு நல்ல சப்போர்ட் எடுத்து நின்றுச்சு. இதுக்கும் மேலே போகலை அப்படின்னா மார்க்கெட் திருப்பியும் கீழே விழுந்து 42,600 42,260 போன்ற ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். 43,200லேருந்து 43,020க்குள்ளே ட்ரேட் ஆகுது பார்த்திங்களா. இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் சில்வர் மார்க்கெட்டில். அதனால் இந்த இடத்துல பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு மேலே விட்டு மார்க்கெட் ஓரளவு ஸ்ட்ராங்காக நின்றுச்சு அப்படின்னா ஓரளவு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். சரி, அந்த சமயத்தில் கண்டிப்பாக குட்விலோட சார்ட்டிங் டூல் உங்களை சரியான பாதையில் வச்சுருக்கோம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.